இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன பாரதி, நீ விரிச்ச வலையில உன்னையே நான் விழ வச்சேன் பாத்தியா? அதாண்டி இந்த மித்ரா. அது யாரோட கேபின் மேடம்? என்னோட கேபின் தான் சார். என்ன மேடம், நீங்க தான் பணத்தை காணன்னு வர வச்சீங்க. இப்போ என்னடான்னா பணம் உங்க கேபின்லயே இருக்கு. என்ன விளையாடுறீங்களா? பணத்தை நீங்களே எடுத்து வச்சுட்டு காணும்னு கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க. இல்ல சார், இந்த பணம் எப்படி அங்க வந்துச்சுன்னு ஒண்ணுமே தெரியல. மேடம், காலையில நீங்க தான் என்கிட்ட இருந்து லாக்கர் கீ வாங்கிட்டு போனீங்க. இப்ப பணம் உங்க கேபின்ல தான் மேடம் இருக்கு. இல்ல சார், அது சத்தியமா எனக்கு தெரியல. பாரதி, என்ன பாரதி இது? இதுக்குதான் போலீஸ் அது இதெல்லாம் வேண்டான்னு சொன்னேன். இப்ப பாருங்க, பணம் உங்க டேபிள்ல இருந்திருக்கு. இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? இல்ல மேடம், இதுல என்னமோ தப்பு நடந்திருக்கு. மேடம், பணம் உங்க கேபின்ல கிடைச்சிருக்கு. நீங்க எங்க கூட ஸ்டேஷனுக்கு வரணும். உங்களை விசாரிக்க வேண்டியது இருக்கு. கிளம்புங்க. சாரி இன்ஸ்பெக்டர், பணத்தை நான் தான் பாரதியோட கேபின்ல வச்சேன். ஆனா அதை அவங்க கிட்ட சொல்ல மறந்துட்டேன். தப்பு என்னோட தான். அவங்களுக்கு ஆக்சுவலி பணம் அங்க இருக்கிற விஷயமே தெரியாது. சார், என்ன சார் பொறுப்பு இல்லாம சொல்றீங்க? இது சாதாரண விஷயமா? பெரிய அமௌண்ட். நல்ல வேளை நீங்க வந்து சொன்னீங்க. இல்லைன்னா தேவையில்லாம இவங்க தான் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. தப்பு தான் சார். விஷயம் எவ்வளோ சீரியஸ் ஆகும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. சரி, அப்புறமா சொல்லிக்கலான்னு நினச்சேன். சார், ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. சார், இதுக்கு நான் உங்க மேல தான் ஆக்ஷன் எடுக்கணும். பணம் கிடைச்சிருச்சு. நீங்களும் பொறுப்பான பதவியில இருக்கீங்க. அதனால விட்டுட்டு போறோம். என்னவோ தெரியல பாரதி, என்னோட அந்த உள்ளுணர்வு எனக்கு நீங்க அந்த பணத்தை எடுக்கலன்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லுச்சு. யார் எடுத்திருப்பாங்க, யார் உங்க கேபின்ல வச்சிருப்பாங்கன்னு எதை பத்தியும் நான் யோசிக்கல. சில சமயம் நம்ம மனசு கரெக்டா வழி நடத்தும். இதையும் நான் அப்படித்தான் பார்த்தேன். புரியலையே. எப்படி சொல்றதுன்னு தெரியல பாரதி. எல்லா சந்தர்ப்பத்திலையும் ஏதாவது ஒரு விஷயம் நம்ம ரெண்டு பேரையும் கனெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஏன்னெல்லாம் ஆராய்ச்சி பண்ண எனக்கு பிடிக்கல. அதோட போக்கிலே விட்டுடலான்னு தோணுது. விலகி விலகி தான் போறோம். ஆனா என்னமோ தெரியல, நம்மளை விட்டு கொடுக்க முடியல. உங்களுக்கு ஒண்ணுன்னா என்னையும் மீறி நான் அந்த இடத்துல வந்து நிக்கிறேன் பாரதி. அது என்ன மாதிரியான எமோஷன்னு எனக்கு பிரிச்சு பார்க்க தெரியல. ஆதி, நீங்க பேசுறது புரிஞ்ச மாதிரியும் இருக்கு, புரியாத மாதிரியும் இருக்கு. ஆதி பாரதி, இதான் எனக்கும் தெரிஞ்ச மாதிரி தெரியாத மாதிரி. சரி சரி, அதை விடுங்க. பாரதி, இன்னொரு விஷயம் நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். ஆமா, இதுக்கு முன்னாடி விச் மீன்ஸ் நான் மித்ரா கூட பழகிறதுக்கு முன்னாடி நாம எங்கேயாவது மீட் பண்ணிருக்கோமா? நீங்க யூஎஸ்ல? இல்ல, சான்ஸே இல்ல. அதான் பாரதி, உங்களை பார்த்து ஏதோ ரொம்ப நாள் பழகின மாதிரி இருக்கு. யோசிச்சு யோசிச்சு பார்த்தேன். என்ன மன்னிச்சிருங்க ஆதி. நீங்க கேக்குற எல்லா கேள்விக்கும் எனக்கு பதில் தெரிஞ்சும் அத சொல்ல முடியாத நிலைமையில நான் இருக்கேன். இதுதான் காலம் நம்ம ரெண்டு பேருக்கும் நடுவுல ஆடுற கண்ணாமூச்சி ஆட்டம். கண்ணு முன்னாடி இருந்தும் நீங்க எனக்கு சொந்தமா இல்ல. ஆதி நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு என்னமோ ஆதி மேல டவுட்டா இருக்கு. என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணும் புரியல. ஆதிக்கு பழசெல்லாம் அவருக்கு ஞாபகம் வர மாதிரி எனக்கு தோணுது. ஏதோ ஒரு விஷயம் அவரை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கு. அவர் அறியாம அவரு பாரதி கிட்ட ரொம்ப அட்டாச் ஆன மாதிரி தோணுது. இன்னைக்கு காலையில என்ன விட்டுட்டு அந்த பாரதி கூட ஆபீஸ்க்கு போயிட்டாரு. ஆதி முன்ன மாதிரி இல்லன்னு. மித்ரா,
நீ சொல்ற மாதிரி இருக்க வாய்ப்பே இல்லை. அவன் பொண்டாட்டியா இருந்த பாரதியை விட இப்போ இந்த ஆபீஸ் ஸ்டாஃப் பாரதியா தான் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னென்ன சொல்ற? ஆமா மித்ரா, நானும் கொஞ்ச நாளா ஆதி நடந்துக்கிறதெல்லாம் பார்த்துட்டு தான் இந்த முடிவுக்கே வந்தேன். இல்லன்னு இல்ல, அப்படியெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. மித்ரா, ஆதிக்கு இந்த பக்கத்து வீட்டு பாரதியை பிடிக்க ஆரம்பிச்சதுதான் இப்போ பிரச்சனையே. இது ரொம்ப டேஞ்சர் மித்ரா. இதை வளர விட்டா அப்புறம் நாம நினைக்கிறது எதுவுமே நடக்காது. ஐயோ அண்ணன், நீ சொல்றத கேட்க கேட்க எனக்கு தலையே வெடிச்சிரும் போல இருக்கு. மித்ரா, நீ டென்ஷன் ஆகிறதுனால எதுவுமே மாற போறதில்ல. ஒவ்வொரு தடவையும் உனக்கும் ஆதிக்கும் கல்யாணத்தை முடிச்சிடலான்னு நினைக்கிறப்போ ஏதாவது ஒரு விதத்துல கல்யாணம் நடக்காம போறதே எப்படின்னு எனக்கு இப்ப வரைக்கும் புரியவே இல்லை. இப்போ இதுக்கு என்னதானே வழி இருக்கு? நீ கவலைப்படாத மித்ரா, பொறுமையா இரு. நாம அவசரப்பட்டு போட்ட திட்டம் எல்லாமே பாரதிக்கு சாதகமா போயிட்டு இருக்கு. இனிமே அப்படி நடக்கக்கூடாது. அதனால என்ன பண்ணலான்னு தெளிவா யோசிச்சுதான் முடிவு பண்ணணும். பாரதி, நம்ம வீட்ல ஆதி இருக்காருல்ல, அவரை நமக்கு மித்ராவோட லவரா தானே தெரியும். ஆனா அந்த ஆதிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு பாரதி. இது எப்படி இவங்களுக்கு தெரியும்? ஆ, என்ன நீங்க நீங்க என்ன சொல்றீங்க? டென்ஷன் ஆகாத, இதே மாதிரி தான் எனக்கும் ஆச்சு. உன்னால நான் இப்ப சொன்ன விஷயத்த நம்ப முடியலல்ல, எனக்கும் அதேதான். ஆனா நான் பார்த்த விஷயம் எனக்கு உண்மைன்னு சொன்னதுக்கு அப்புறம் என்னால அதை நம்பாம இருக்க முடியல பாரதி. என்ன பாத்தீங்க? ஆதிக்கு கல்யாணம் ஆனத ஆதியே சொன்ன வீடியோவை நான் பார்த்தேன். இவங்க என்ன சொல்றாங்க? ஒருவேளை நான் தான் ஆதியோட வைஃப்ங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு என்கிட்டயே உண்மையை வர வைக்கணும்னு நினைக்கிறாங்களோ? பாரதி, என்ன யோசிக்கிற? இல்ல, நீங்க சொல்ற மாதிரியே அது உண்மையாவே இருந்தாலும் அது சுதாகர் சாருக்கும் மித்ரா மேடம்க்கும் தெரியாம இருக்க வாய்ப்பே இல்லையே. அவங்களுக்கெல்லாம் தெரியும் பாரதி. எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதும் நான் முதல்ல அவர்கிட்ட தான் போய் சொன்னேன். ஆனா அவர் அலட்டிக்காம எனக்கு இந்த விஷயம் தெரியும்னு சொல்லிட்டாரு. ஆதிக்கு கல்யாணம் ஆன விஷயம் எனக்கு பெரிய ஷாக்குனா, இவர் தெரியும்னு சொன்னது அதை விட எனக்கு பெரிய ஷாக். அவரை பொறுத்த வரைக்கும் மித்ராவுக்கு என்ன பிடிக்குமோ அத பண்றதுக்கு எந்த எல்லை வரைக்கும் போக அவர் தயாரா இருக்காரு. யாரோ முகம் தெரியாத ஒரு பொண்ணோட வாழ்க்கையும் சேர்த்து இவரோட தங்கச்சி வாழ்க்கையும் பாதிக்கப்பட போகுதுன்னு ஏன் அவர் யோசிக்க மாட்டேங்கிறாரு? அதான் ஏன்னு எனக்கு புரியல பாரதி.